கவுட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். இந்த கவுட் தாக்குதல் எதனால் வருகிறது, கவுட்டுக்கான கம்ப்ளீட் பிரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இப்ப இந்த கவுட் அட்டாக் எப்படி வரும் அப்படின்னா, பேஷண்ட் தூங்கிட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு பர்டிகுலரா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தாங்க முடியாத ஒரு ஷார்ப்பான பெயின், காலுடைய இப்ப நம்ம காமிக்கிற மாதிரி காலுடைய கட்டை விரல், பிக் டோ பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் யூரிக் ஆசிடோட ஒரு முதன்மையான அறிகுறி. பேஷண்ட் ஒரு 2-3 நாள் டேப்லெட் போட்டு பார்ப்பாங்க, ஏன் இன்ஜெக்ஷன் கூட போட்டு பார்ப்பாங்க. ஆனா நாளடைவுல இப்ப நம்ம காமிக்கிற மாதிரி இந்த கட்டை விரல்ல ஒரு பயங்கரமான வீக்கம், ரெட்னஸ், டெண்டர்னஸ் இதெல்லாம் அதிகமாயிட்டு தாங்க முடியாத வலி. இதுதான் இந்த கவுட் அட்டாக் உடைய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறிகள். இதை நம்ம கவனிக்காம விடும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். அப்பேற்பட்ட இந்த கவுட் அட்டாக் சிம்டம்ஸ எப்படி நம்ம வீட்டுல இந்த மாதிரி பிரிவென்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அதற்கான ஒரு இயற்கையான உணவுகள், ஹெர்பல் மெடிசன்ஸ் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம நம்ம ஸ்ரீ ஹெல்த் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் இந்த யூரிக் ஆசிட் அளவை கம்மி பண்றதுக்கும் கவுட் அட்டாக்கை பிரிவென்ட் பண்றதுக்கும் நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த கவுட் அட்டாக் வரதுக்கு முதன்மையான காரணம் ஹை யூரிக் ஆசிட் லெவல்ஸ் தான். சோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நம்ம 1 by 1 வரிசையா பார்க்கலாம். இந்த கவுட்டோட சிம்டம் ஃபுட்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை, என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்ப நம்ம ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸா பார்க்கலாம். இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த பிக் டோ ஜாயிண்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். காலுடைய பெருவிரல் ஜாயிண்ட் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது ஒரு 3 விதமான சிம்டம் அந்த பெருவிரல்ல ஏற்படும். முதல்ல சடன் சிவியரான ஜாயிண்ட் பெயின், அந்த பெருவிரல்ல மட்டும் அதிகப்படியான வலி இருக்கும். அடுத்து ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங், நம்ம சொன்ன மாதிரி வலி வந்த அப்புறம் கால் வீங்க ஆரம்பிச்சிடும், ஒரு விதமான ரெட் கலரான இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அடுத்து எக்ஸ்ட்ரீம் டெண்டர்னஸ் சொல்லுவாங்க. டெண்டர்னஸ்னா இப்ப அந்த வீக்கம் இருக்கும் போது நீங்க லைட்டா விரல் வச்சு டச் பண்ணா கூட சுத்தில அடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும். இதுதான் இந்த கவுட் அட்டாக்கோட ஒரு மோசமான சிம்டம்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஏதாவது அறிகுறி இருக்குமா அப்படின்னா, நமக்கு ஜென்ரலா கால் கொரக்கொலி பிடிக்கிறது, இந்த விரல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே இழுக்கும், அதுதான் கொரக்கொலின்னு சொல்லுவாங்க. இல்ல கால் மரத்து போறது, இல்ல அடிக்கடி கால் வலி வரதெல்லாம் இந்த கவுட் அட்டாக்கோட ஒரு எர்லியான சிம்டம். இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்பயே நம்ம கரெக்டான ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிருந்தோம்னா, அப்பயே யூரிக் ஆசிட நம்ம கரெக்டான உணவு மூலமா குறைச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான அதிகப்படியான கவுட் அட்டாக்ஸ்க்கு நம்ம ஆளாக வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இந்த கவுட் தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் தான். அப்ப யூரிக் ஆசிட் அளவு அதிகமாகும் போது அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்ல கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரியான போன் டிஃபார்மிட்டிஸ் ஏற்படுது. இப்ப நம்ம இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல காமிக்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட பிக் டோ இந்த மாதிரியான அதிக வீக்கத்துடன் ஸ்வெல்லிங் அண்ட் ரெட்னஸோட இன்ஃப்ளமேட் ஆயிடும். இல்லையா விரல்கள் ஒன்று வெளியே விரிந்து கொண்டு, காலுடைய விரல் பாத்தீங்கன்னா விரிவடைந்து கொண்டு போகும். இல்லையா காலுடைய கட்டை விரல் மட்டும் அப்படியே பெண்ட் ஆகும். இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒரே நாள்ல வராது. கிராஜுவலா நம்ம கண்டிப்பா நம்முடைய கால் பாதங்கள் எப்படி இருக்கு, எந்த அளவுல இருக்கு, இதெல்லாம் நம்ம அப்ப நோட் பண்ணோம். நம்ம அதெல்லாம் கவனிக்காம வெறும் மாத்திரைகளை மட்டும் நம்பியே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஒரு பிபி இருக்கா டேப்லெட் போட்டுறோம், ஒரு சுகர் இருக்கா மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம பெயினையும் கண்ட்ரோல் பண்ணும் போதுதான் இந்த மாதிரியான போன் டிஃபார்மிட்டிஸ் ஏற்படுது. ஏற்கனவே யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுக்கான காரணமே கெமிக்கல்ஸ் தான். அப்ப அந்த யூரிக் ஆசிட் லெவலையும் குறைக்கிறதுக்கு திருப்ப மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்கும் போது, மாத்திரைகளை எடுக்க வேணாம்னு நம்ம சொல்லல, மாத்திரைகளை மட்டும் நம்பி இருக்கோம். சரியான உணவு கட்டுப்பாடு ஃபாலோ பண்ணாததுனாலதான் இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் chronic problems கவுட் அட்டாக்ஸ் ஏற்படுது. சோ அப்ப இந்த கவுட் அட்டாக்ஸை நம்ம பிரிவென்ட் பண்ணோம்னா யூரிக் ஆசிட் அளவை ப்ராப்பரா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சோ யூரிக் ஆசிட்கான ட்ரீட்மெண்ட், யூரிக் ஆசிட்கான டயட் பிளான்லாம் தனித்தனியா 2 பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம். இருந்தாலும் கவுட்டுடைய ட்ரீட்மெண்ட், கவுட்டுடைய டயட் பத்தி கம்ப்ளீட்டா காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், என்ன மாதிரியான ஹெர்பல் ரெமெடி இந்த கவுட் பெயின்காக எடுத்துக்கணும்
குறைக்கணும், இந்த பிக் டோ பெயினை வீட்டில இருந்து எப்படி குறைக்கணும்னு இப்ப வரிசையா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். கவுட் அட்டாக் உடைய சிம்டம் வெறும் இந்த பிக் டோ ஜாயிண்ட் உடைய இன்ஃப்ளமேஷன் மட்டும் தானான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இதை நம்ம கரெக்டான யூரிக் ஆசிட் லெவல நம்ம எஃபோர்ட் எடுத்து கம்மி பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய நீ ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆகும், ஆங்கிள் ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆகும். ஏன் இன்னும் எத்தனையோ பேரு நடக்க முடியாம வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, குனிய முடியாது, நிமிர முடியாது, கம்ப்ளீட்டா பேக் போன் ஃபுல்லா ஜாம் ஆகும். இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை போன் டிஃபார்மிட்டிஸை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கவுட் அட்டாக். அதனால அதை நம்ம கண்டிப்பா ஆரம்ப கட்டத்துல ப்ரிவென்ட் பண்ணோம், கரெக்டான முறையில ட்ரீட் பண்ணோம். நம்ம ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜில பெயின் மேனேஜ்மெண்ட்கான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம ரீஃப்ளெக்ஸாலஜில கொடுக்குறோன்னு அந்த யூரிக் ஆசிட் பதிவுல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பதிவையும் டீட்டெயிலா பாருங்க. இந்த யூரிக் ஆசிடுடைய பெயின், கவுட் அட்டாக் உடைய பெயின், இதெல்லாம் வெறும் சிம்டம் தான். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் நம்முடைய எலும்புகள்ல தேய்மானத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, எலும்புகள்ல ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்துது, எலும்புகளுக்குள்ள போன் டிஃபார்மிட்டிஸை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது, நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. ஸோ இப்ப நம்ம ஒரு முக்கியமான 5 விஷயத்த சொல்றோம். இதை கண்டிப்பா அட்டென்ஷன் பே பண்ணுங்க. முதல்ல நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ கொஞ்சம் கவனிச்சு எடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் பிரஷர் இருக்கா, இமீடியட்டா டயட் இல்லாம மெடிகேஷன் எடுக்கிறது. அதே மாதிரி சுகர் இருக்கா, இமீடியட்டா டயட் இல்லாம மெடிகேஷன் மட்டும் எடுக்கிறது. அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு வெறும் மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்கிறது. அப்படி இல்லாம இந்த மாத்திரைகளை நம்ம கண்டிப்பா சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்பதான் ஃபர்தரா டாக்ஸின்ஸ் நம்முடைய எலும்புக்குள்ளேயே நம்முடைய உடலுக்குள்ளேயே டெபாசிட் ஆகாம சர்க்குலேட் ஆகி ஃப்ரீ மோஷன்ஸா யூரினா வெளியே போகும். ரெண்டாவது, கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் இன்டேக்கை நம்ம குறைக்கணும். ஏற்கனவே யூரிக் ஆசிட் வீடியோல சொன்ன மாதிரி பியூரின் ரிச் ஃபுட், ப்ராப்ளமேட்டிக் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணாதான் கவுட்ல வரக்கூடிய தாங்க முடியாத வலியை குறைக்க முடியும். அந்த ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாம நம்ம எவ்வளவு மாத்திரைகள் எடுத்தாலும் எவ்வளவு பெயின் கில்லர்ஸ் போட்டாலும் கண்டிப்பா அங்க நமக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்ப நம்ம அந்த ஃபுட்டை எண்ணம் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னு வரிசையா சொல்றோம். மட்டன் கண்டிப்பா எடுக்கக்கூடாது, சிக்கன் பிரியாணி, இல்ல மைதாவால செய்யப்பட்ட பரோட்டா, நான், ஏன் சப்பாத்தி எடுத்தா கூட இந்த கவுட் பெயின் உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெயின் கில்லர்ஸ் போட்டு கூட. நெக்ஸ்ட், உப்மா, சேமியா, சப்பாத்தி வித் எக் கிரேவி, டீப் ஃப்ரைட் போண்டா, பஜ்ஜி போன்ற ஐட்டம், சமோசா, சாட் ஐட்டம்ஸ், மீட், இதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு 6 monthsக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த எந்த கேட்டகரி ஃபுட்டுமே எடுக்க கூடாது, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். வாரத்துக்கு ஒரு நாள், 10 நாளுக்கு ஒரு நாள்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பியூரின்ஸ் பிளட்ல அதிகமாகும். அது ஹை யூரிக் ஆசிட் லெவல்ஸ் அதிகப்படுத்தும். அந்த ஹை யூரிக் ஆசிட் லெவல்ஸ் தான் கிறிஸ்டல்ஸா மாறி கவுட் அட்டாக்கை ஏற்படுத்துது. அடுத்து முக்கியமானது எக்ஸஸ் ஆல்கஹால். கம்ப்ளீட்டா ஆல்கஹால் கன்சப்ஷனை ஜென்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர். அதிகமான ஸ்ட்ரெஸ் ஃபியர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மென்டல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம லாஸ்ட் யூரிக் ஆசிட் பதில சொல்லியிருக்கோம். அதை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அடுத்து, ப்ராப்பர் ஸ்லீப். நல்ல ஒரு குட் ஸ்லீப் இருக்கணும். ஏன்னா தூக்கம் தான் உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழி. நம்ம என்னதான் போய் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு என்னதான் டயாலிசிஸ் பண்ணாலும் 2 கிட்னி செய்ய வேண்டிய வேலைய 1 கிட்னி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட அந்த கிட்னி சரியா யூரின்ல இருக்கக்கூடிய டாக்ஸினை பிரிச்சு வெளியெடுத்து சரியான ஒரு ரத்தத்தை ஒரு சர்க்குலேஷனுக்கு கொண்டு போகும். ஆனா என்னதான் டயாலிசிஸ் பண்ணாலும் நம்ம சில விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் ஓவர் கம் பண்ண முடியல. அப்ப உடல் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொண்டால் நிச்சயமா இது போன்ற மோசமான கவுட்டுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுத்தாது.
இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த டயட் பிளான் பாத்தீங்கன்னா கவுட் பெயின், யூரிக் ஆசிட் பெயின் மற்றும் கவுட்டுடைய சிம்டம்ஸ் அது எல்லாமே குறையும். ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன். ஸோ அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ணல, நம்ம சிம்டம்ஸை எலிமினேட் பண்றோம், இராடிகேட் பண்றோம். பிளஸ் அந்த கவுட் வரதுக்கான ரீசன் என்ன? போன்ஸ் அட்டாக் பண்ணணும். போன்ஸ் உடைய இம்யூன் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி அந்த போன்ல எலும்பு தேய்மானத்தையும் வலுவிழக்க செய்யணும். அதுதான் இந்த கவுட்டுடைய ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டட் ஒர்க்கை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். ஸ்டாப் பண்ணிட்டு பாடியோடைய இம்யூன் சிஸ்டத்தை பூட் பண்ணக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் டயட் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ப்ரோபியோட்டிக் ட்ரிங்கான கருப்பு கவுனி கூழ் நம்ம ஏற்கனவே யூரிக் ஆசிட் இந்த டயட் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை இப்ப கரெக்டா நம்ம அலைன் பண்ணி சொல்றோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கணும், ஆஃப்டர்நூன் என்ன எடுக்கணும், நைட் என்ன எடுக்கணும்னு செக்ரிகேட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு கவுனியை நல்லா மாவை அரைச்சிக்கோங்க. தண்ணி கொதிச்சு அதை கரைச்சி ஊற்றி நல்லா வேக விட்டு ஆற விட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வைங்க. காலையில் அதை கரைச்சி சின்ன வெங்காயம், மோர், உப்பு போட்டு குடிக்கும்போது நல்ல டைஜஷன் பூஸ்ட் ஆகும், பிளட் சர்க்குலேட் ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகமாகும். அடுத்து பனவெல்லம் ஒரு 2-3 ஸ்பூன் இல்லைன்னா நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு நாள் பூரா ட்ரிங்கிங் வாட்டருக்கு பதிலாக அதை குடிச்சிட்டே வரணும். இது குடிக்க குடிக்க பாடியில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும். நம்ம உடம்புல ரத்த உற்பத்தியும் பிளட்டோட சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆனாலே போதும். ரத்த ஓட்டம் அதிகமானாலே கண்டிப்பாக அது எந்த பெயினாக இருந்தாலும் குறையும். ஓகே, நெக்ஸ்ட் மத்தியானம் பசிக்கும் போது ஃபுல்லா வெஜிடபிள் டயட். இந்த கூழே மத்தியானம் குடிச்சிட்டு சௌச்சௌ, முள்ளங்கி, வெண்டைக்காய் இது 3 மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சொல்ற டயட்டை ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. மேக்சிமம் மத்தியானம் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்றது டைஜஷனை பிளாக் பண்ணாம இருக்கும், பெயினை இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த கூழையே குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணுங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசி எடுக்கலன்னா ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜூஸா நிறைய எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 o'clock 2 கிளாஸ் மோர் குடிச்சிருங்க. நைட்டு கருப்பு கவுனி அரிசியால் செஞ்ச இட்லி, தோசை சாப்பிடலாம். 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் கருப்பு கவுனி போட்டு இட்லி மாவு அரைச்சிக்கோங்க. தாராளமா உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபெர்மெண்ட் பண்ண பேட்டர்ல தோசை, இட்லி ஒரு 10 டேஸ் சாப்பிடுங்க. ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். சரி, டீடாக்ஸ் ஹெர்பல் ரெமெடி. இந்த கவுட் அட்டாக் என்ன எடுக்கணும், இந்த கவுட் பெயின் குறைக்க என்ன எடுக்கணும்னா கொட்டை கிரந்தை, ஏற்கனவே யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்காக நம்ம இதை சொல்லியிருந்தோம். அதை எடுத்தாலே போதும். ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணீர்ல கொதிக்க வச்சு காலையில கஷாயமாக்கி வடிகட்டி குடிக்கும் போது நல்ல செரிமானம் ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நைட்டு நம்ம சாப்பிட வேண்டிய சூர்ணம் அமிர்தாதி சூரணம். இதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் நல்ல கிட்னியை நமக்கு டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். சீந்தில், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, வால்மிளகு, ஏலம் போன்ற ஹெர்பல் மெடிசன்ஸோட காம்பினேஷன் தான். ஸோ அது ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணியில கொதிக்க வச்சு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்கும்போது நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். 10 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க. சரி, நான் பெயின் கில்லர் எடுக்கிறேன், கவுட்டுக்கான மெடிக்கேஷன் எடுக்கிறேன், அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டான அப்டேட் நெக்ஸ்ட் வீக். பெயின் கில்லர் டிபெண்டா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நேச்சுரலா நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ் மூலமா, இந்த ஹோம் ரெமெடிஸ் மூலமா, இந்த ஹெர்பல் ரெமெடிஸ் மூலமா எப்படி நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமா பெயின் கில்லர்ஸை குறைச்சி வலிகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்ன்ற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அடுத்த அப்லோட்ல நம்ம கொடுக்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் ப்ரே பண்ணுங்க. நிச்சயமா நமக்கு எந்த நோயா இருந்தாலும் அது கண்டிப்பா சரியாகும். இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி கவுட் ப்ராப்ளம், ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த ஃபுட்டோடைய இன்னர் ஃபுட் போட்டோ, அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனிங் ப்ரொசீஜர். ஸோ அதை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு ரிப்போர்ட்ஸ் டீட்டெயிலாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான சப்போர்ட் நம்ம கிளினிக் ஸ்ரீ ஹெல்த் கேர் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் என்ன நோய் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் கவுட் வீடியோல என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்றோம், எப்படி ரெக்கவரி அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ரிப்ளை இமீடியட்டா நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.